வணக்கம் தொடர்களே. தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது. இந்த தேர்தலிலே அதிமுக கூட்டணி வென்றிருந்தால் அதன் மூலமாக பாஜக காலூன்றி இருக்கும் என்கிற ஒரு ஆபத்தை நீங்கி தற்பொழுது அதிமுக திமுக அல்லாத தவேக இந்த தேர்தலில் வென்றிருக்கிறது. தற்பொழுது தவேக அறுதி பெரும்பான்மை பெறாத காரணத்தினால், அதாவது 118 இடங்களை பெறாத காரணத்தினால் கூடுதலாக 12 உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த 12 உறுப்பினர்கள் இருக்கிற பட்சத்திலே தான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலை இருக்கிறது. இந்த நேரத்திலே தான் விஜயை கையகப்படுத்தி கொண்டு அதன் மூலமாக பாஜக தமிழகத்திலே வரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. ஆனால் இந்த ஆபத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடிய விசிக மற்றும் இடதுசாரிகள் விஜயை ஆதரிப்பதிலே தயக்கம் காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. மிக மோசமான ஒரு காலகட்டத்திலே தமிழ்நாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இடதுசாரிகளும் விசிக போன்ற அமைப்புகளும் உடனடியாக ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும். தேர்தல் கூட்டணி என்பது ஒருவருக்கொருவர் வாக்குகளை பகிர்ந்து கொள்வதுதானே தவிர 5 ஆண்டுகளுக்கு அவர்களை தூக்கி சுமப்பது தேர்தல் கூட்டணி கிடையாது. தேவைக்கேற்ப அந்த மாநிலத்தினுடைய நலனுக்காக இது போன்ற தொங்கு சட்டசபை அமைக்கப்படும் பொழுது அதிலே அணிமாறி பங்களிப்பு செய்வது அவசியமான ஒன்றுதான். அதுதான் கடந்த கால நடைமுறையும் கூட. இது ஏதோ மிகப்பெரிய குற்றம் போலவும் அறமற்ற செயல் போலவும் திமுகவை சேர்ந்த சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நடுநிலையாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் அப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. உண்மையாகவே பாஜக தமிழ்நாட்டிலே கால் ஊன்றக்கூடாது என்கிற அக்கறை திமுகவுக்கு இருக்குமேயானால் அவர்கள் எங்கள் அணியிலிருந்தும் தவேகாவுக்கு ஆதரவு தரப்படும் பட்சத்திலே பாஜக வருவது தவிர்க்கப்படுமானால் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றுதான் கூறியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி திமுகவில் இருந்து ஒரு நபர் கூட அப்படி பேசவில்லை. தவேகாவோடு கூட்டணி வைக்க தயாராக உள்ளவர்களை துரோகிகள் என்று சொல்வதை தான் நாம் பார்க்க முடிகிறது. முன்பே சொன்னது போல கூட்டணி என்பது ஏதோ தாலி கட்டி கொண்டதை போல விசுவாசமாகவே கடைசி வரைக்கும் இருந்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்கு உட்பட்டது கிடையாது. பல்வேறு கட்சிகள் தங்களுடைய வாக்குகளை பகிர்ந்து கொள்வது என்கிற அடிப்படையில் தான் கூட்டணி அமைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே தேர்தல் முடிவடைந்து விட்டது. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்குகளை பயன்படுத்தி கொண்டது. அதே போல கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய வாக்குகளை பயன்படுத்தி கொண்டது என்பதோடு இது முடித்துக் கொள்ளப்பட வேண்டுமே தவிர கூட்டணி தர்மம் என்கிற பெயரிலே தமிழ்நாடு ஒரு ஆபத்திலே சிக்குவதற்கு நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது. ஆகவே இடதுசாரி அமைப்புகளில் இருக்கக்கூடிய தோழர்களாக இருந்தாலும் அல்லது விசிகாவில் இருக்கக்கூடிய தோழர்களாக இருந்தாலும் சற்று அமைதி காத்து இந்த நேரத்திலே பாஜக உள்ளே வராமல் தடுப்பது எவ்வாறு என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இடதுசாரிகளும் விசிக போன்ற அமைப்புகளும் காங்கிரசும் தவேகாவை ஆதரித்து பாஜக உள்ளே வராமல் தடுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். இதற்கு மாறாக யார் பேசினாலும் அவர்கள் ஏதோ கழுப்புணர்ச்சியில் பேசுகிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர தமிழ்நாட்டின் மீதான அக்கறையில் பேசுவதாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. இன்னொரு தேர்தல் வந்தால் அது மிகப்பெரிய அளவிலே பொருளாதார இழப்பைத்தான் ஏற்படுத்தும். அதை யாரும் விரும்ப மாட்டார்கள். அதே போல யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கப்படாத பட்சத்திலே ஜனாதிபதி ஆட்சி அமைக்கப்படும். அது மத்திய அரசினுடைய ஆட்சியாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் அவகாசம் கொடுத்தால் எதிரணியில் இருக்கக்கூடியவர்களை விலைக்கு வாங்குகிற ஒரு நடவடிக்கையை பாஜக மேற்கொள்ளும். ஏற்கனவே பல மாநிலங்களிலே பாஜகவுடைய ஆக்கிரமிப்பை நாம் பார்த்தவர்கள். அப்படி பாஜக இங்கே வருமானால் தமிழ்நாட்டினுடைய அடையாளங்கள் ஒவ்வொன்றாக அழிக்கப்படும். ஏற்கனவே கீழடியில் தமிழர்களுடைய நாகரிகத்தை தொன்மையை யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது, வெளி உலகம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே கீழடி ஆய்வை நிறுத்தி வைத்திருக்கிற மத்திய அரசு, நீட் மூலமாக தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற மத்திய அரசு, தொடர்ந்து ஜிஎஸ்டி விவகாரத்திலே தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற மத்திய அரசு தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்குமேயானால் ஆபத்தாக முடியும் என்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக ஒரு நல்ல முடிவை இடதுசாரிகளும் விசிக போன்ற அமைப்புகளும் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.